இருள் சூழ்ந்தது போல் உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களையும் சோகத்துக்குள்ளாக்கிய போப் பிரான்சிஸின் மரணம். 4 இந்தியர்கள் உட்பட அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கும் 138 பிரதானமானவர்கள். வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லாமல் ரகசிய அறையில் நடக்க போவது என்ன? வெள்ளை புகைக்காக காத்திருக்கும் உலக கிறிஸ்துவர்கள். ஏப்ரல் 21ஆம் தேதி உலக கிறிஸ்துவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 88 வயதாகக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் உயிரிழந்தது வாட்டிகன் சிட்டியே இருள மூழ்கி இருக்க மாதிரிதான் இப்போ எல்லாருமே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இது தொடர்ந்து அடுத்த போப் யாரு அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் எழப்பட்டிருக்கு. அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பல ஆலோசனைகளுமே நடந்துகிட்டு வருதாமா. யார் அடுத்த போப்பாக போறாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்க நிலையில இந்த 138 பிரதான மாணவர்களுமே ஒரு தனி அறையில தங்கப்படுவாங்களாமா. அவங்களுக்குள்ள அந்த வாக்கெடுப்பு நடக்குமா. அந்த வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சு அடுத்த போப்பு தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்குமே அவங்க அந்த அறைக்குள்ள உலகத்தோடைய தொடர்பு இல்லாம தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 4 சுற்றுகளுக்கு அப்புறமா போப் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல உயர்நிலை பதவியில இருக்கக்கூடிய கார்டினல் கெவின் ஃபேரல் அப்படின்றவங்க தான் யார் அடுத்த போப் அப்படின்றத அறிவிப்பாங்களாமா. அப்படி அவங்க உலகத்துக்கு அறிவிக்கும் போது அந்த வாக்கெடுப்பு நடந்த சீட்டை ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருக்குமா, அதுல போட்டு ஒரு கெமிக்கலை ஊத்துவாங்களாம். ஒருவேளை அந்த கெமிக்கல் ஊத்தும் போது அதுல இருக்கக்கூடிய புகை வெள்ளை நிறத்துல வந்துச்சு அப்படின்னா அடுத்த போப்பை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு தெரிய வருமா. அதுவே கருப்பு புகையா வந்துடுச்சு அப்படின்னா போப் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல, மறுபடியும் வாக்கெடுப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. கிறிஸ்தவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போப் அப்படின்ற பதவி ஒரு உயர் பதவியா பார்க்கப்படுறதோட அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதே இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுறது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த விடய தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.